சரி. வணக்கம் பிள்ளைகளே. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்படி உள்ளீர்கள் பிள்ளைகளே. நலமாக உள்ளோம் சார். இப்ப இதுல நான் பார்த்ததுல சுட்டிகள் தான் விகிதம். சுட்டிகள் கடினமாக இருக்கின்றது கூடுதலான பிள்ளைகளுக்கு. அது 2 முதல் பார்த்து விட்டு மீதியை நாங்கள் பார்ப்போம். சரியா? ஓகே சார். சரி சார். சரி, விகிதம் யார் முதல் படிக்க போறீங்கள்? ஐயோ ஏத்துங்கோ. சரி, கம்சிகா. சார் நான் வாசிக்கிறேன் சார். சரி, உங்களோட கம்சிகாவும் கை உயர்த்தி இருந்தவா அவங்க கொஞ்சம் போயிட்டு அப்புறம் அடுத்த நீங்கள் செய்யுங்க. சரியா? ஓகே சார். சார் வாசிக்கிறேன். சரி. இப்பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் இரு கணியங்களுக்கிடையிலான விகிதத்தை விளங்கிக் கொள்ளவும், விகிதம் ஒன்றுக்கு சமவலுவான விகிதத்தை எழுதவும், விகிதம் ஒன்றை எளிய வடிவில் எழுதவும், விகிதம், வீதம் என்பவற்றின் வேறுபாட்டை அறியவும், விகிதம் அல்லது வீதம் பயன்படும் சந்தர்ப்பங்களில் கணக்கீடுகளை செய்யவும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். நன்றி கம்சிகா. கிரேசி, இதுல யாருக்கு முழங்காம இருக்கின்றதா? என்ன சொல்லி இருக்கின்றது? இல்லை சார். எல்லாருக்கும் இதுல சொன்னது புரிஞ்சு கொண்டதா? இரு கணியங்களுக்கிடையான என்ன அர்த்தம்? யார் அதுக்கு பதில் சொல்ல போறீங்க? இரு கணியங்களுக்கு இடையிலான என்ன அர்த்தம்? கணியங்கள் என்றால் என்ன? திருப்பி சொல்லுங்க பார். விடயங்கள். என்ன விடயங்கள்? இரண்டு விடயங்கள். இரு கணியங்களுக்கு இடையிலான விகிதத்தை விளங்கிக் கொள்ள. சரி, வேற யாருக்கு என்ன பதில் இருக்கின்றது? 2 எண்கள் சார். 2 எண்களா? 2 பெருமானங்கள். வேற என்ன? ஒரு பொருளை சுட்டி காட்டுறது சார். கணியம். சரி. சார் பொருள்களின் எண்ணிக்கைகள் சார். சொன்னது என்ன? திருப்பி சொல்லுங்க. பொருள்களின் எண்ணிக்கைகள். நாங்க பாடத்துக்கு போவோமா? இது விகிதம் மற்றது வீதம் நாங்கள் இப்ப அண்மையா படிச்ச ஒரு பாடத்தோட சம்பந்தப்பட்டிருக்குது. எந்த பாடம் என்று சொல்லுவீர்களா? பின்னல்கள். சிறப்பு. சரியா? இந்த பாடம் பின்னல்கள்ல நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களும் இங்கேயும் பொருத்தமா இருக்கும். சரியா? நாங்கள் அதை கவனத்தில் வச்சுக்கொண்டு மேற்கொண்டு பாடத்தை அணுகுவோம். கிரேசி, நீங்கள் முதல் பந்திய விகிதம் தலையங்கத்தை மாக்கி
தலையங்கத்தையும் வாசிச்சு விட்டு வாசி. ஓகே சார். விகிதம் அறிமுகம். பழச்சாறு நீர். வெண்மான போத்தல் ஒன்றின் ஒட்டப்பட்டுள்ள சுத்து துண்டு உருவில் காட்டப்பட்டுள்ளது. அதில் 1 பங்கு பழச்சாறுடன் 5 பங்கு நீர் கலந்து பலப்பானம் தயாரிக்க வேண்டும் என காட்டப்பட்டுள்ளது. 1 போத்தல் பழச்சாறை உபயோகித்து 5 போத்தல் நீர் கலந்து 6 போத்தல்களை கொண்ட பலப்பானத்தை தயாரித்துக் கொள்ளலாம் என்பது இதிலிருந்து தெளிவாகின்றது. மேலே குறிப்பிட்ட வீதத்தில் 2 பழச்சாறு போத்தல்களுடன் 10 போத்தல் நீரை கலந்து அதே வகையான பலப்பானத்தை தயாரித்துக் கொள்ளலாம். அன்றாட வாழ்வில் இவ்விதம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருள்கள் கலக்கப்படும் சந்தர்ப்பங்கள் பல உள்ளன. சரியா புரிகின்றதா பிள்ளைகள்? சரி, அடுத்த யார் வாசிக்க போறீர்கள்? சகிதா. சரி, சகிதா போங்கம்மா. வெதிஷா நான் எழும்பிருங்கடா. சகிதா நீங்க போங்கம்மா, வாசிங்க. இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் எண் ரீதியாக காட்டப்படும் அலகுகளை அல்லது எண்களை நாம் ஒப்பிடுவோம். அதற்கான சில உதாரணங்களை கவனிப்போம். சீமெந்து சாந்து தயாரிப்பதற்கு மணல், சீமெந்து என்பன கலத்தல். கேக் தயாரிக்கும் போது மாவு, சீனி, மாஜரின் என்பன கலத்தல். கான்கிரீட் கலவை தயாரிப்பதற்கு சீமெந்து, சரளைக்கல், மணல் என்பன கலத்தல். அலுவலகம் ஒன்றை வேலை செய்யும் பெண்கள், ஆண்கள் என்பவர்களின் எண்ணிக்கையை கருதுதல். இங்கே கனவளவு, திணிவு, எண்ணிக்கை என்பன கணியங்கள் ஆகும். சரியா? நாங்க கேட்டுனான் கேள்வி. கணியங்கள் என்னவை என்று, என்ன கணியங்கள் என்று இதுல சொல்லி இருக்குது. என்ன கனவளவு, சரி, கனவளவு, திணிவு, எண்ணிக்கை. பொருள்களை கலப்பதால் பெறப்படும் கலவையின் அளவு எவ்வளவாயினும் கலவையின் தரம் ஒரே தன்மையை கொண்டிருப்பது அவசியமாகும். எனவே கலவையில் சேர்க்கப்படும் பொருள்களின் அளவுக்கிடையிலான தொடர்பு பற்றி தெரிந்திருக்க வேண்டும். எனவே இவ்வளவீடுகள் ஒரே அலகை கொண்டதாக இருக்க வேண்டும். அதற்கேற்ப மேலே தயாரிக்கப்பட்ட பலப்பானத்தை அதே தரத்தில் பெற்றுக்கொள்ள பின்வரும் 2 முறைகளையும் உபயோகிக்கலாம். சரி, அடுத்த வாசிக்க போறீர்கள். இருங்க சகிதா. அம்சிகா. சார் நான் வாசிக்கிறேன் சார். ஓகே, வாசிக்காதாக்கள் ஒவ்வொருத்தர வாசிப்போம். சரியா? சரி, கம்சிகா முதல் போட்டும். ரூபிகா, ரூபிஷன் கையெழுத்தீர்கள். நீங்கள் ஒருத்தர் எடுக்கலாம். சரி, நீங்க வாசிங்கம்மா ரூபிகா. இச்சந்தர்ப்பங்களில் அளவுகள் அளக்கப்படும் அலகு படங்களில் இருக்கிறத அவருக்கு விளங்கப்படுத்திட்டு வாசிங்க. ஒரு குவளை பழச்சாறை 5 குவளை நீர் சேர்த்தால் 6 குவளை பழச்சாறு வரும் சார். அதேபோல் பழச்சாறு 1 லிட்டரையும் நீர் 5 லிட்டரையும் ஊற்றினாலும் 6 லிட்டர் வரும் சார். சிறப்பு. இப்ப வாசிங்க. நன்றி. இச்சந்தர்ப்பங்களில் அளவுகள் அளக்கப்படும் அலகு போத்தலாக இருந்தாலும் அதனுடன் 5 அலகு நீரையே கலக்க வேண்டும். ஒரே அலகில் குறிக்கப்பட்டுள்ள 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கணியங்களுக்கிடையிலான
ஒப்பீட்டளவிலான தொடர்பு விகிதம் எனப்படும். இதற்கேற்ப பழச்சாறு நீர் என்பவற்றுக்கான விகிதம் 1:5 என்று கூறப்படும். இது 1 சரி, நீங்கள் மேற்கொண்டு வாசிங்கம்மா ரூபிகா. இது 1:5 என குறிப்பிடப்படும். இது 1:5 என குறிப்பிடப்படும். இது விகிதத்தை காட்டும் குறியீடாகும். 1ம் 5ம் விகிதத்தின் உறுப்புகளாகின்றன. விகிதம் அளக்கும் அலகுடன் மாறுபடாததால் விகிதத்தை குறிக்க அலகு தேவைப்படாது. ஒருவர் தான் சம்பாதிக்கும் ஒவ்வொரு 10 ரூபாவிலும் 7 ரூபாவை செலவு செய்து 3 ரூபாவை சேமிக்கின்றார். அவர் செலவு செய்யும் பணத்திற்கும் சேமிக்கும் பணத்திற்கும் இடையில் உள்ள விகிதத்தை காண்போம். இவை இரண்டும் ஒரே அலகான ரூபாவால் குறிக்கப்பட்டுள்ளன. அதற்கேற்ப செலவு செய்யும் பணத்திற்கும் சேமிக்கும் பணத்திற்கும் இடையில் உள்ள விகிதம் 7:3 ஆகும். மேலும் இதனை தெளிவுபடுத்துவதற்காக இன்னொரு உதாரணமான வர்ணக்கலவை ஒன்றினை நோக்குவோம். கடும் நீல நிற பூச்சுடன் வெள்ளை நிற பூச்சி கலக்கப்படும் சந்தர்ப்பத்தில் கடும் நீல நிற பூச்சி ஓர் அலகிற்கு வெள்ளை நிற பூச்சி 2 அலகுகள் கலக்கப்படும் சந்தர்ப்பத்தை நோக்குவோம். இதற்கிணங்க நீல நிற வெள்ளை நிற பூச்சிகளுக்கிடையில் உள்ள விகிதம் 1:2 ஆகும். 1:2 விகிதத்துடன் நீல நிற வெள்ளை நிற பூச்சி வகைகளை கலப்பதால் பெறப்படும் இளநீல நிற கலவை பூச்சுடன் சில அளவீடுகள் பின்வரும் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. சரி, நிற்க ரூபிகா. நன்றியம்மா. சரியா பிள்ளைகள்? இந்த புள்ளி நாங்கள் இந்த விகிதத்துக்கு பாய்க்கக்கூடிய குறியீடாக இதை நாங்க பாவிக்கிறோம். எப்பவுமே 1:5 என பாவிக்கப்படும். 1 வராது. 1:5 இதுல 7 ரூபாய் 3 ரூபாய் மண்டது செய்கிறது. அந்த 7க்கு 3 ஆகும் அந்த மாதிரி. ஒவ்வொரு 7க்கும் ஒவ்வொரு 3 எண்ண மாதிரியானதும் 1:2 எனும் பாவிக்கலாம் அந்த விகிதம். ஆங்கிலத்துல இது ரேஷியோன்னு சொல்றது. தமிழ்ல விகிதம். 1:2 விகிதத்துடன் நீல நிற வெள்ளை நிற இதை இப்ப ரூபிகா வாய்ச்சி முடிச்சவா. சரியா? இதுல இந்த அட்டவணையை நீங்க பாத்தீங்களா? இவ்வளவு அளவு எடுக்கலாம்ன்றதை காட்டி இருக்குது. என்ன இப்போ 1:2 எடுத்தால் 3 இளநீல பூச்சின் அளவு வரும். 2:4 6, 3:6 9, 5:10 15 என்று காட்டப்பட்டுள்ளது. சரியா? லீட்டர் 3 லிட்டரை விட குறைந்த அளவில் இளநீல பூச்சியை பெற வேண்டுமாயின் பின்வரும் விகிதத்தில் கலவையை பெற்றுக் கொள்ளலாம். இப்போ லீட்டருக்கு உட்பட்ட அளவீடு மில்லி லிட்டர். என்ன 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டர் இல்லையா? ரூபிகா விளம்பி இருக்குமா? உங்களுக்கு தெரியாட்டி ரூபிகா கிரேசியும் இப்ப உண்டுகோல் இல்லாம இருங்கோ. நாடிகளுக்கு சோர்வா இருக்கலாம். ஒரு சிறிது நேரத்தில் இதை முடித்து விடுகின்றோம். அப்ப அடுத்த என்ன சொல்லப்படுது? கடனில் நிற பூச்சின் அளவு 1 லிட்டருக்கு உள்ளே கண்டா மில்லி லிட்டரா கொண்டு செய்யணும். அப்ப 2 மடங்கு தானே. 1:2 மடங்கு தானே. இப்போ இங்க 200 2 மடங்கு, அது 400. இப்போ 2ஐயும் சேர்த்து கொண்டு வர உங்களுக்கு 600 மில்லி லிட்டர் வருது. அதே மாதிரி 400 மில்லி லிட்டர் அதுக்கு 800 மில்லி லிட்டர் வெள்ளை நிற பூச்சின் அளவு. அது உங்களுக்கு மொத்தமாக 4 மட்டும் 12 1 லிட்டரும் 200 மில்லி லிட்டரும் இல்லாட்டி 1200 மில்லி லிட்டர் வருது.
யார் இந்த உதாரணத்தை வாசிக்க போறீர்கள்? சம்சிகா நீங்க போயிட்டீங்க. கிரேசி கிரேசி நீங்க போங்கம்மா. சகிதா நீங்க வாசிட்டீங்க. கிரேசி நீங்க ஏற்கனவே வாசிட்டீங்களா? சரி, இதுல வாசிக்காத ஒரு ஆள் நீங்க போங்க. சரி, கிருபாஷன் போங்க. செவ்வகம் ஒன்று நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 7 சென்டிமீட்டர் ஆகும். இதன் நீள அகலங்களுக்கிடையில் உள்ள விகிதத்தை காண்க. செவ்வகத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர், செவ்வகத்தின் அகலம் 7 சென்டிமீட்டர். நீள அகலங்களுக்கிடையிலான விகிதம் 12:7. உதாரணம் 2. பாடசாலையில் விவாத குழுவில் 3 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் இருக்கின்றனர். விவாத குழுவில் உள்ள ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இடையில் உள்ள விகிதத்தை காண்க. ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 3, பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 2. ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இடையில் உள்ள விகிதம் 3:2. உதாரணம் 3. சிறிய காகித உரையொன்றின் விலை 50 ஆகும். பெரிய காகித உரையின் விலை ரூ. 2 ஆகும். சிறிய காகித உரையினதும் பெரிய காகித உரையினதும் விலைகளுக்கிடையிலான விகிதத்தை காண்க. சிறிய காகித உரையின் விலை 50%, பெரிய காகித உரையின் விலை 2. இரு காகித உரைகளின் விலை ஒரே அளக்காக பெறப்படவில்லை. எனவே பெரிய காகித உரையின் விலையை சதத்தில் எழுதிக் கொள்வோம். பெரிய காகித உரையின் விலை ரூ. 2 200%. ஓகே சார். மாற்றங்கள் ₹1, ₹2, ₹2 200 சதங்கள் உள்ளன. அதை அப்படியே மாற்றிடும். சொல்லணும். சிறிய அடுத்த பக்கம். சிறிய காகித உரையினதும் பெரிய காகித உரையினதும் விலைகளுக்கிடையிலான விகிதம் 50:200 ஆகும். உதாரணம் 4. தோடம் பழப்பானம் ஒன்றை தயாரிக்க தோடம் பழச்சாறு, இரு பங்கிற்கு அதே அளவீடுடைய 3 பங்கு நீர் கலக்கப்படுகின்றது. தோடம்பழப்பானம் ஒரு குவளையில் உள்ள தோடம்பழச்சாறு, நீர் என்பவற்றுக்கிடையில் உள்ள விகிதம். தோடம்பழப்பானம் தயாரிக்க 4 லிட்டர் தோடம்பழச்சாறுடன் எத்தனை லிட்டர் நீரை சேர்க்க வேண்டும்? தோடம்பழச்சாறு, நீர் என்பவற்றுக்கிடையிலான விகிதம் 2:3. 2 லிட்டர் தோடம்பழச்சாறுடன் கலக்க வேண்டிய நீரின் அளவு 3 லிட்டர். 4 லிட்டர் தோடம்பழச்சாறுடன் கலக்க வேண்டிய நீரின் அளவு 3x2 லிட்டர், 6 லிட்டர். 3 பெருக்கல் 2 லிட்டர் சொல்லலாம். 3 லிட்டர். சரியா? சரி சார். மற்றது இது விளங்கினதா பிள்ளைகள்? இப்ப முதலாவது பாத்தீங்களா, உதாரணம் 3வது பாத்தீங்கன்னா 50:200 இருக்கு. என்ன மற்றதெல்லாம் 12:7, 3:2, 2:3 இருக்கு. ஆனா இதுல நீங்க கவனிச்சு கொண்டீங்கன்னா 50:200 இருக்கு. என்ன 50:200 இதை நாங்க சுருக்கலாம். எப்படி சுருக்கலாம்? 200ல எத்தனை 50 இருக்குது? 4 சார். 4. அப்ப இது 50ல எத்தனை 50 இருக்கு? 1 தான் சார். ஒரு 50. அப்ப இதுல இது சுருக்கின விகித முறையில எப்படி எழுதலாம்? 1:4 சார். 1:4. 1:4 என்ன? சரியா? இப்ப இதுல இன்னும் காட்டையில இத இந்த வழியை நீங்க வச்சு கொண்டீங்கன்னா அந்த விகிதத்தை சுருக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா சுலபமா இருக்கும். ஒரு 50% ஒரு ரூபாயை 50% இது செய்திருக்க அது 2ஆக பிரிக்கிறது. நீங்க செய்து ஒரு ரூபாயை 50 பிரிக்க ஒரு 50 சதத்துக்கு
4.50 சதங்கள். அப்ப 4.50 சதங்கள் வந்து 2 ரூபாயாக மாறிவிட்டது. அதைத்தான் 200 சதங்களாக வைத்திருக்கிறார்கள். நீங்கள் விளங்குதா பிள்ளைகள்? சரி, நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய நேரப்படிய தாமதிச்சபடியால் மன்னிக்கவும். நேரம் போக வேண்டியதா இருந்துட்டு இன்றைக்கு வந்து இந்த பயிற்சி 21.1 நீங்கள் செய்துட்டு அடுத்த வகுப்புக்கு வரும் பள்ளிக்கிழமையில நீங்கள் சமர்ப்பிங்க. சமவெளி விகிதங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம். சரியா? 21.2 சமவெளி விகிதங்களை படிச்சு விட்டு அதற்குரிய பயிற்சியையும் செய்யுங்க. பயிற்சி 21.2. சரியா? சரி, நாங்க இப்ப ஒரு பாடம் நாங்க செய்து பார்த்தினாங்க. மற்றது வந்து நீங்களா செய்வீங்க. இது வந்து நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. இது பின்னங்களோட நாங்க பார்க்கக்கூடிய விடயங்களோட ஒப்பிடக்கூடிய பாடங்கள், ஒன்றோட ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கும். அவைகளை நீங்க நினைவுல வச்சுக்கொண்டு நீங்க இதை செய்தீங்கன்னா சுகமா இருக்கும். சரியா? மிக்க நன்றி பிள்ளைகள். Bye sir. Thank you sir. Bye sir. நன்றி. நன்றி sir.